Hello friends, welcome to Ramy's vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல எங்களோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி சேமியா. சேமியா பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருச்சு. இதுல வந்து தேங்காய் பூ வந்து அரைச்சு சேர்த்துக்கலாம். இத வந்து நம்ம இப்படி தேங்காய் பூ சேர்த்து இனிப்பு சேர்த்து சாப்பிடலாம். இல்லனா வந்து இனிப்பு சேர்க்காம நல்லா வந்து வெங்காயம், கடுகு உளுந்த பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சும் சாப்பிடலாம். நான் வந்து எப்பயுமே இந்த ஸ்டைல் தான் செய்வேன். இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து நல்லா வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற பீனட்ஸ் அதையும் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் வந்து சுகரும் கொஞ்சமாக வந்து நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து நான் வந்து அப்படியே சர்வ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து சேமியா வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து எனக்கு இந்த த்ரோட் பெயின் இருக்கறனால சரி நம்ம வந்து மஞ்சள் பால் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் பால் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து நான் எங்கள் அத்தை வந்து அரைச்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல நாட்டு மஞ்சள், நல்ல குவாலிட்டியான மஞ்சள். அது வந்து நாமளே மஞ்சள் வாங்கி அது கூட வந்து சுக்கு, மிளகு, இந்த திப்பிலி இதெல்லாம் சேர்த்து அரைச்ச அது பவுடர். அது கூட வந்து மிளகுத்தூள் நான் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நான் சேர்த்துக்கிறேன். நம்ம காரம் வந்து நல்லா வேணும்னா நம்ம மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து பால் காயிற சமயத்துலேயே நான் வந்து லஞ்சும் வந்து பேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து சூப்பராக வத்த குழம்பு தான் வச்சுருக்கேன். சுண்டை வத்தல் போட்டு நல்ல சூப்பரான வத்த குழம்பு. இந்த வத்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவியல் ஃபஸ்ட் டைம் வந்து நான் அவியல் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி எல்லாம் 4 காய்கள் போட்டு அவியல் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருந்தது. நான் வந்து இந்த வத்த குழம்பு, கார குழம்புக்கெலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி அவியல் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்கான லஞ்ச் ரெடி. இன்றைக்கி வந்து ரசமும் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்ச ரசம். ஸோ அதுவே கொஞ்சம் மீதம் இருந்தது. அதையே நான் வந்து சூடு பண்ணிவிட்டு நான் வந்து பேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். பாபா லிஃப்ட் அமுக்கனா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூலுக்கு போகலை. என் ஹஸ்பண்ட் தான் வந்து அவர் வந்து 12 o'clock ஆஃபீஸ் கிளம்புனார். ஸோ அதனால் வந்து அவர் வந்து நான் போய் விட்டுறேன் அப்படின்னாங்க. இன்றைக்கி வந்து எனக்கு இன்னொரு வேலை இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகிற வேலை. ஏன்னா என் பெரிய பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் வந்து நான் கிளினிக் வந்து கூட்டு போகணும். ஸோ அதனால் வந்து நீங்களே போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் போய் வந்து ஸ்கூலில் விட போகிறாங்க. பாய் பாய் அகவி. அம்மா பத்தன ஜூஸ் எத்த பத்தன. ஓகே பாய். ஸோ இன்னைக்கான பிரைட் மார்னிங் நல்லா வெயில் அடிக்குது. சிங்கப்பூரோட கிளைமேட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயில் அடிக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம். ஹாஸ்பிட்டல்னு சொல்ல முடியாது, கிளினிக். இங்கே வந்து நம்ம இன்ஜெக்ஷன்லாம் போட மாட்டோம். ஸோ நாம் வந்து நமக்கு ஏதாவது சின்ன இந்த காய்ச்சல், தலைவலி, சின்ன அடி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளினிக் வந்து போய்க்கலாம். ஏன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியான்னு இருந்தால் உங்களுக்கு குறைஞ்சது 3 ஹாஸ்பிட்டலாவது இருக்கும். ஹாஸ்பிட்டல் கிடையாது, 3 கிளினிக்காவது இருக்கும். நம்ம ஹாஸ்பிட்டல் எப்போ போகணும்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஸ்கேன் எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய பெரிய ப்ராப்ளமாக தான் அப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும். மற்றபடி இந்த மாதிரி சின்ன சின்ன கிளினிக்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கும். அங்கேயே நம்ம பார்த்துக்கலாம். நான் வந்து உள்ளே வந்து உள்ளெல்லாம் போயிட்டேன். எனக்கு வந்து டோக்கன் வந்து 17 வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ தான் வந்து 5 டோக்கன் நம்பர் 5 போயிட்டு இருந்தது. ஸோ அப்படியே அங்கேயே சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜப்பான் ஹோம் வந்தேன். இந்த ஜப்பான் ஹோம் வந்து சிங்கப்பூரில் நிறைய இடங்கள்ல இருக்கும். உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம்.
ஸோ இந்த பாட்லாம் அழகாக இருந்தது. வந்து எர்த்தன் பாட்டு, இது வந்து $10 போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்நாக்ஸு, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து இந்த ஜப்பான் ஹோமில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேன்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸில் வந்து பேனு. ஆனால் இந்த குக்கிங் வந்து இந்த மாதிரியான பேன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைலுக்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா நமக்கு வந்து அந்த பாட்டம் வந்து ஹெவியாக இருக்கணும், அப்போனா தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ரொம்ப லேஸாக இருக்கும். அதனால் வந்து இது வந்து சூப்பு செய்கிறதுக்குலாம் கரெக்டாக இருக்கும். நம்ம மாதிரி நல்லா இந்த வறுவல் இந்த மாதிரி லாங் டைமாக வந்து குக் பண்ணுறதுக்கு அது செட் ஆகாது. இதுவும் இல்லாமல் நிறைய வந்து இந்த சின்ன சின்ன இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுப்பாங்க. இது வந்து நைஃப் ஷார்ப்னர், அப்புறம் வந்து சிசர் ஹோல்டர், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து இங்கே இருக்கும். உங்களுக்கு இந்த ஜப்பான் ஹோமில் வந்து கிடைக்கும். அதே மாதிரி டெய்சோலையும் கிடைக்கும். டெய்சோ வந்து வந்து எந்த பொருள் எடுத்தாலும் வந்து $2 அப்படின்ற இதில் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் அது கிடையாது. கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இது எதுவுமே எல்லாமே வந்து $2 கிடையாது, $4 $5 அப்படின்ற ப்ரைஸ் வந்து நிறைய வேரி ஆகும். ஸோ வந்து நமக்கு இந்த வீட்டுக்கு ஏதாவது தேவையான பொருட்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிற நம்ம வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா ஜிப்லாக் கவர் இதுவும் கிடைக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஃபாயில் நிறைய யூஸ்ஃபுல், குட்டி குட்டியாக இருந்தாலும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் டைம் குக் பண்ணுறதுக்கு அந்த அலுமினியம் ஃபாயிலே வச்சு குக் பண்ணி அப்படியே வந்து த்ரோ பண்ணிக்கலாம். இது வந்து பாத்திரம் கழுவுற வேலையே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஷ்ரெட்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்கும். ஸோ அந்த ஃபாயிலோட ரேட்டு வந்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து $3 $5 போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சாப்பர், ஹேண்ட் சாப்பரும் இருக்குது. இந்த மாதிரி பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அதுலேயும் வந்து சாப் பண்ணிக்கலாம். நான் எந்த பொருளும் வாங்கலை, எனக்கு டோக்கன் நம்பர் வந்து வரணும். ஸோ அது வரைக்கும் வந்து சும்மா வந்து சுற்றி பார்க்கலாமே வந்து சுற்றி பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரியான மக்கெல்லாம் இந்த இது பார்த்திங்களா ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான மக். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணும்போது அப்படியே நம்ம வந்து அதை வந்து இப்படி பண்ணால் நமக்கு பெருசாக வந்தது. அப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து எந்த இடத்துல அப்படியே வந்து ஃபிட் ஆகிற மாதிரி கரெக்டான ஷேப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து இருக்கும். அப்புறம் வந்து ஸ்டாண்டு இந்த மாதிரி அதுவுமே வச்சுருப்பாங்க. ஸோ கிளாஸ் வேர், இந்த டப்பர் வேர், இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி செராமிக் பவுல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து இங்கே கிடைக்கும். ஒரு பொரு கப்ஸ் No, it's a giant. ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய வந்து இந்த சேரு, அப்புறம் வந்து இந்த காய்கறி வாங்குறதுக்கான இந்த ஸ்டாலர், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் கிடைக்கும். அந்த ட்ராலி பேக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் குக்கர், நிறைய இந்த இவங்க அந்த ஹாட் பாட் செய்கிறதுக்கான அந்த மாதிரியான மிஷின்ஸ்லாம் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாப்புலர் வந்துட்டேன். பாப்புலர் வந்து அந்த ஜப்பான் ஹோமுக்கு பக்கத்தில் இருக்குது. பாப்புலர் வந்து உங்களுக்கு சிங்கப்பூரில் நிறைய இடங்கள்ல இருக்கும். அது மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷ்னரி, அப்புறம் வந்து இந்த புக்ஸு, ஸ்கூலுக்கு தேவையான புக்ஸு எல்லா ஐட்டமும் வந்து இந்த கடையில் கிடைக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா
பாய். அவங்களுக்கு எங்கேயா புக் வாங்குறதுக்கு, ஆக்டிவிட்டி புக் வாங்குறதுக்கு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இங்கே இந்த பாப்புலர் ஷாப்பில் வந்து இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செக் பண்ண வந்தேன் ஏதாவது புக் வந்து இருக்கா அப்படின்னு. எல்லா வகையான புக்கும் கிடைக்கும். அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், மெயினாக வந்து இந்த 4 சப்ஜெக்ட் தான். நான் வந்து லோக்கல் ஸ்கூல் பொறுத்தளவு சொல்கிறேன், அதாவது சிங்கப்பூரோட பப்ளிக் ஸ்கூல் பொறுத்தளவு சொல்கிறேன். இந்த 4 சப்ஜெக்ட் தான் மெயினு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான தேவையான புக்ஸ் வந்து நிறையா உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ், என் பொண்ணு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி 3 வந்து படிக்கிறா. ஸோ அதுக்கு ஏதாவது ஏற்ற மாதிரி தமிழ் புக்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து செக்கிங் தான், ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய புக் வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கான டைமும் வந்துருச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணோம். ஏன்னா ரொம்ப பெரிய க்யூ. வாங்கிட்டு உள்ளே போய் செக் பண்ணிவிட்டு மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னடா இவ்வளோ மருந்தா அப்படின்னா, ஆமாங்க, ஒரு தடவை ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டோன்னா நமக்கு வந்து தேவையான மருந்து எல்லாமே வாங்கிக்கணும். காய்ச்சல், அப்புறம் வந்து சோர் த்ரோட்டுக்கு, ரன்னிங் நோஸ்க்கு, பிளாக்டு நோஸ், அப்புறம் வந்து ஹெவி ஃபீவர், ஹை ஃபீவர் வந்ததுன்னா எல்லாத்துக்கும் தேவையான மெடிசன் வந்து ஒரே டைமில் வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா வந்து இங்கே வந்து கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் வேறு வேறு கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. ஸோ நம்ம ஒன் டைம் போயிட்டாலே நம்ம வந்து தேவையான எல்லா மெடிசனும் வாங்கிட்டு வர்றது பெஸ்ட் ஐடியா. அதுவும் இல்லாமல் இந்த மெடிசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்காங்க, இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 6 மந்த் வரைக்கும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே அந்த மெடிசனுக்கு வந்து அந்த பவர் வந்து இருக்காது. நீங்கள் என்னதான் அவ்வளோ நேரம் கொடுத்தாலும் அது வந்து கேட்காது, அந்த சரியாகாது. ஸோ அதனால் வந்து இந்த மெடிசன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் வரைக்கும் தான் வந்து வேலிடிட்டி. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு மறுபடியும் ரன்னிங் நோஸ் எல்லாம் வந்ததுன்னா மறுபடியும் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி தான் மருந்து வாங்கிக்கணும். ஸோ இதை வந்து ஒரு டைம் வாங்கிட்டு லாங் டைமாக வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம், லீவ் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து எம்சி மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் வந்து ஸ்கூலுக்கு போகணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு வந்து எம்சி வந்து வாங்கிக்கிட்டேன் என் பொண்ணுக்கு. ஸோ ஏன்னா அது வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த எம்சி நம்ம கேட்டால் நம்ம டாக்டர்ஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க, எழுதி கொடுப்பாங்க எம்சி. ஸோ அதையும் வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.